நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் மெல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய உள்ள கமலத்திலே இருத்தி, குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் உள்ளத்திலே பூசித்து கொண்டு, எமது ஈழமணி திருநாட்டிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்தப்பெருமக்கள் அத்துணை பேரையும் அடியேன் நினைந்து, இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக தொடர்ச்சியாக சிவபுராண சிந்தனைகள், அதிலே இடம்பெறுகின்ற சைவ சித்தாந்த கருத்தியல்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்பது முதலாக வருகின்ற அடிகளை நாங்கள் அதிலே இருக்கின்ற சைவ சித்தாந்த கருத்தியல்கள் பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த பெருமான் நிறங்கள், குணங்கள், வடிவங்கள் எதுவும் மற்றவன் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் மாணிக்க வாசகர் படித்திருக்கிறாரே, நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. நிறங்களோர் ஐந்துடையாய் என்றால் அந்த நிறங்கள் என்ன, அவை எந்த தத்துவத்தை குறிக்கின்றன என்பதுதான் இங்கே நாங்கள் ஆராயப்பட வேண்டிய விடயம். அதாவது பொன்மை, வெண்மை, கருமை, புகைமை, செம்மை ஆகிய 5 நிறங்களை பெருமான் கொண்டிருக்கின்றான். பொன்மை, வெண்மை, கருமை, செம்மை, புகைமை ஆகிய 5 நிறங்களையும் பெருமான் கொண்டிருக்கின்றான். இந்த 5 நிறங்களும் அவற்றை குறிக்கின்றன என்றால் ஐந்தொழில் தத்துவத்தை குறிக்கின்றன. அதாவது 5 தத்துவத்தை குறிக்கின்றன. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய 5 தத்துவமாக பெருமான் அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானின் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் குறிக்கின்ற தத்துவ ரூபமாக இந்த 5 நிறங்கள் பேசப்படுவதாக உரையாசிரியர்கள், குறிப்பாக அருளம்பலவனார் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப ஆழ்ந்து நாங்கள் ஒரு பாடலின் வரியினை ஆழ்ந்து சைவ சித்தாந்த ரீதியாக அதன் பொருளை ஆராய்ந்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அதன் உட்கிடை என்னவென்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை சிவஞான சித்தியாரிலே அழகாக 2ஆம் சூத்திரத்திலே வருகின்ற பாடல் ஒன்றிலே சொல்லுவார்கள். மண் புனல் அனல் கால் வான், அந்த மண் புனல் அனல் கால் வான் என்று தொடங்கி வன் பொன்மை, வெண்மை, செம்மை, கருப்பொடு தூம வண்ணம், வன் பொன்மை, வெண்மை, செம்மை, கருப்பொடு தூம வண்ணம் என்று சித்தியாரிலே 2ஆம் சூத்திரத்திலே இந்த 5 வகை நிறங்களை பற்றி மிக தெளிவாக சைவ சித்தாந்த சாஸ்திரம் விளக்கி இருக்கும். பெருமானுக்கு ஏன் 5 நிறங்கள் பற்றி பேசப்படுகிறது, ஏன் அந்த 5 நிறங்களை உடையவன் என்று குறிப்பிடப்படுகிறது, அந்த 5 தத்துவம் என்ன என்பதை அந்த பாடலிலே சிவஞான சித்தியாரிலே விளக்க காணலாம். அது மட்டுமல்ல, உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலையும் பொன்பார் புனல் வெண்மை பொங்கு மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வான் தூமம், அங்கேயும் உண்மை விளக்க நூலிலையும் 5 நிறங்களையும் பற்றி மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள். இந்த சந்தான ஆசிரியர்கள் எல்லாம் சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை நமக்கு ஏன் தந்தார்கள் என்றால், இப்படியான அருளாளர்கள், அதாவது எங்களுடைய 4 பெருமக்கள் பாடிய திருமுறைகளிலே எங்களுடைய சாதாரண அறிவுக்கு புலப்படாத சித்தாந்த சாஸ்திர கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எளிமையாக விளங்கும் பொருட்டு ஒரு இலக்கண நூல்களாகத்தான் இந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை இதனூடாக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்.
சாதாரணமாக அந்த வரியை நாங்கள் பார்த்தால் நிறங்களோர் ஐந்துடைய ஐந்து நிறத்தை உடையவன் என்று பார்க்கிறோமே தவிர அந்த நிறங்களவை அந்த நிறங்களுக்கூடாக இருக்கப்படுகின்ற பின்னணி என்ன என்பதை இந்த சாஸ்திர நூல்களிலே பேசப்படுகின்ற விடயங்களை கொண்டுதான் நாங்கள் ஒப்பிட்டு ஆராய்ந்து நம் அறிவுக்கு எட்டியவரை அதை அறிந்து உணர முடிகிறது. அப்படியே அடுத்த வரியை நாங்கள் பார்த்தோம் என்றால் நிறங்களோர் ஐந்துடையாய், அடுத்தது விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். நிறங்களோர் ஐந்துடையாய், அங்கால பாருங்கள், விண்ணோர்கள் ஏத்த. தேவர்கள் எல்லாம் சில சமயங்களிலே தங்களுடைய அறிவு மயங்கி தங்களுடைய தவ புண்ணிய காரணமாக தேவ பிறவியை எடுத்திருப்பார்கள். சில சமயங்களில் இந்திராதி தேவர் உட்பட தேவாதி தேவர்கள் எல்லாம் சில சமயங்களில் தம்முடைய மதிமயங்கி தாம் இறைவனுக்கு சமமானவர்கள், இறைவன் செய்கின்ற அத்தனை ஆற்றலையும் தங்களால் செய்ய முடியும் என்று ஒரு ஆணவச்சருக்கு அவர்களை அறியாமலே வந்துவிடும். இதை சைவ சித்தாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லும் என்றால், முத்திநிலை அடைந்த ஆன்மாக்களுக்கும் முத்திநிலையை சேர்ந்து இறை அடிக்கீழ் இருக்கின்ற அந்த பேறு பெற்ற அந்த பேரின்பத்தை துய்க்கக்கூடிய பிறவியை பெற்ற ஆன்மாக்களுக்கும் அங்கே ஆணவ மலம் வருத்த வித்து போல் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அங்கே அந்த அறிவு மயக்கம் ஏற்படுகின்ற பொழுது இந்த தேவர்கள் தம்மை மறந்து ஆணவத்திலே சில கைங்கரியங்களை செய்வார்களாம். அப்படிப்பட்ட அந்த தேவர்களுடைய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காகத்தான் பெருமான் மறைந்திருக்கிறான் என்று சொல்லி அற்புதமான ஒரு விளக்கத்தை கூறுகிறார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், அவர்கள் எல்லாம் பெருமானே என்னை காண வேண்டும் என்று சொல்லி ஏத்தி போற்றி ஆடி பாடும்படியாக பெருமான் மறைந்திருக்கின்றானாம். அதுபோலதான் நாங்களும் பெருமானை காண வேண்டும் என்று அடியவர்கள் எல்லாம் ஆலயம் தோறும் இல்லங்களிலும் திருமடங்களிலும் ஏற்றி போற்றி பாடி ஆடி மகிழ்கிறார்கள். என்னத்திற்காக? பெருமானை ஒரு முறையாவது அகக்கண்ணிலோ அல்லது புறக்கண்ணிலோ நாங்கள் கண்டு தரிசிக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு பேரவா, பெருமானை காண வேண்டும் என்ற அந்த பேரவாவினாலே தங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் தங்களுக்கு விரும்பியவாறு அழைத்து ஆடி பாடுகிறார்கள். அதைத்தான் மாணிக்க வாசகர் இங்கே தேவர்களுக்கு எப்படி மறைந்திருந்து அருள் செய்கிறார் என்பதை மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். வல்வினையேன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை. வல்வினையேன், இங்கே அவர் ஆணவம் என்ற சொல்லை திருவாசகத்திலே பாவிக்கவில்லை, அதை மறைமுகமாக வல்வினையேன் என்று சொல்லுகிறார். வல்வினை என்றால் கொடிய இருளாகிய வினை, ஆணவ இருள். அந்த இருளை அகற்றுவதற்கு இறைவனால் மட்டுமே முடியும். பசுகரணங்களாலோ பாசகரணங்களாலோ அதனை அகற்ற முடியாது. இறைவன் திருவருள் வாய்க்க பெற்றால் அவன் அருளாலே தான் அந்த கொடிய இருளை நீக்க முடியும். ஆணவ இருளை, அதன் தன்மையை வழிகடச் செய்ய முடியும். அவன்பால் படுதலுக்கு கூட அவன் அருள் வேண்டும் என்பதனைத்தான் வல்வினையேன் தன்னை அவர் சொல்லுகிறார். நான் ஒரு கொடிய இருளால், ஆணவ இருளால் சூழப்பட்டிருந்த என்னை மறந்திட முடிய மாய இருளை, அதாவது என்னுடைய சித்தத்திலே விளங்கக்கூடிய உன்னுடைய திருவருளை கூட நான் அறிய முடியாத வகையில் என்னை மூடி இருந்த என்னுடைய அறிவை மயக்கம் செய்திருந்தது இந்த ஆணவ இருள். அந்த இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று பாடுறார். அடுத்த வரியில பாருங்கள், அறம் தர்மம், தர்ம வடிவம், பாவம் நல்வினை தீவினை. இந்த ரெண்டு மரமும் பாவம் நல்வினை தீவினையை குறிக்கும் என்பர்களே. இந்த நல்வினை தீவினை என்கின்ற அடியேன் இந்த பிறவியிலே செய்த, முற்பிறவியிலே செய்த, இன்னும் பல பிறவிகளிலே செய்த நல்வினைகள் தீவினைகளை கொண்டு அந்த நல்வினை தீவினை என்கின்ற அடிப்படையிலே அறம் பாவம் என்னும் அருங்கயிற்ற, அப்படிப்பட்ட அந்த அரிய கயிற்றினாலே என்னை கட்டி. எவ்வளவு அழகான வரிகள் என்று பாருங்கள். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போட்டு எங்கும் புழுவலுக்கு மூடி. இந்த ஒரு உடம்பானது புழுக்குரம்பையாக இருக்கிறது. நிறைய கண்டதெல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் என்ன இதையெல்லாம் சாப்பிட்றோம்.
எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த தேகத்தை வளர்த்து 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 வச்சிருக்கிறோம். அது புழு பூச்சிகளால் நிரம்பி போய் இருக்கிறது. அது வெளியே தெரியா வண்ணம் அழகாக ஒரு போர்வையை போர்த்தி வைத்திருக்கிறாயே பெருமானே. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்க மூடி, அது வெளியே தெரியாமல் என்னை மூடி மறைத்து அழகாக்கி அதை அங்கே அந்த உடம்பிலே இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் போக்குவதற்காகத்தான் அடுத்த வரியிலே பாடுகிறார். பாருங்கள் எவ்வளவு அரிய பெரிய தத்துவம் என்று. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை என்றார். இந்த மலங்கள் அந்த கழிவுகள் எல்லாம் நீங்கி போவதற்காக 9 வாயில்களை பெருமான் வைத்திருக்கின்றானாம். இந்த உடம்பிலே 9 வாயில்கள் இருக்கின்றது. ஔவையார் கூட விநாயகர் அவல்லே மிக அற்புதமாக பாடுவார் இந்த 9 வாயில்களை பற்றி. அதே போல இங்கே மாணிக்க வாசகரும் அற்புதமாக சொல்லுகிறார், இந்த 9 வாயில்களை பற்றி சொல்லுகிறார். 9 வாயிலும் எதற்கு இருக்கின்றால், இந்த தோளாலே போர்க்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை மல அழுக்குகளும் நீங்குவதற்காக பெருமான் எங்களுக்கு தந்திருக்கின்றானாம். அந்த 9 வாயில்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், மலம், சலம், தாது, பீழை, குறும்பி, சளி என்கின்ற இந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய 9 வாசல்களை பெருமான் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த 9 வாசல்களின் ஊடாகவும் இந்த ஒரு ஆன்மா தன் உடம்பிலே தேடிக்கொள்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி செல்லும்படியாக பெருமான் எனக்கு அமைத்திருக்கிறான் என்று மாணிக்க வாசகர் தன்னுடைய தூள தேகத்தில் இருக்கின்ற விடய பொருட்களை பற்றி இந்த திருவாசக பாடலிலே அற்புதமாக பாடுகிறார். இந்த 9 வாசல்களை பற்றி நாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய திருமுறையிலே பாடுகின்ற பொழுது எப்படி பாடுகிறார் என்றால், கால் கொடுத்திருகை ஏற்றி, கால் கொடுத்து இருகை ஏற்றி, களிநிறை திரஞ்சி மேய்ந்து, தோல் படுத்து உதிர நீரால், சுவரெடுத்திரண்டு வாசல் ஏழ்வுடைத்தாவமைத்தங் 7 சாலோகம் பண்ணி, மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. பெருமான் இந்த ஆவி உயிரை எங்களுடைய இந்த புழுக்குரம்பை ஆகிய இந்த கூட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்குறதுக்கு எப்படி இந்த வாசல்களை வைத்திருக்கிறான் என்று சொல்லி திருமாமரை காட்டு பெருமானை நினைந்து நாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய பதிகத்திலே இந்த 9 வாயில்களையும் சுட்டி பாடுகிறார். அது மட்டுமல்ல, புழுப்பெய்த பண்டிதன்னை புறமொரு ஒழுக்கரா 9 வாய் ஒற்றுமை ஒன்றுமில்லை. பாருங்கள், அவர் எப்படி தன்னுடைய பதிகத்திலே இந்த 9 வாயில்களையும் புழுப்பெய்த பண்டி, சாதாரணமா காட்டு பன்றி எல்லாருக்குமே தெரியும், அது கண்டது எல்லாத்தையும் சாப்பிடும், எதுவுமே அதுக்கு மிச்சம் இல்லை. அதுபோல ஒரு பன்றியினுடைய உடலுக்கு இந்த மானுட தேகம் சமமானது என்பதை நாவுக்கரசர் பெருமான் அற்புதமாக பதிவு செய்கிறார். எப்படி என்றால், புழுப்பெய்த பன்றி, புழுக்கூடுகளால் நிரம்பப்பட்டு கண்டதையெல்லாம் சாப்பிட்டு நிரம்பி போயிருக்கிற ஒரு பண்டி உடல், இந்த தேகத்தை தன்னை புறமொரு ஒழுக்கரா 9 வாய் ஒற்றுமை ஒன்றுமில்லை, இந்த 9 வாசல்களையும் ஒன்றாக்கி ஒற்றுமையாக்கி அந்த 9 வாசல்கள் ஊடாகவும் இந்த ஆன்மா தூய்மைப்பட அதிண்ட மலங்களை எல்லாம் அகற்றும்படியாக பெருமான் இந்த 9 வாசல்களையும் எங்களுக்கு அமைத்திருக்கிறான் என்ற அற்புதமான தத்துவ கருத்தை நாவுக்கரசர் பெருமான் பதிவு செய்ய. ஏன் இந்த 9 வாசல்களையும் இங்கே நாவுக்கரசர் பெருமானுடைய பாடல்களிலே நான் ஒப்பிட்டு உங்களுக்கு கூறினேன் என்றால், 9 வாசலை பற்றி மாணிக்க வாசகர் மட்டும் பேசவில்லை, அத்தனை அடியவர்களும் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள் அடுத்த வரி, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு,
விலங்கு மனத்தால் விலங்கு அதாவது ஒரு 5 அறிவு உடைய ஜீவனுக்கு சுடும் சுடாதண்டு எதுவுமே தெரியாது. அதுபோல நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத ஒரு மிருகம் போல மாணிக்கவாசகர் தன்னை பாருங்கள் எவ்வளவு இழித்துரைக்கிறார் என்று. விலங்கு போன்ற மனத்தை உடையவனாக இருந்து பெருமானே விமலா தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகி பெருமானே நீதான் தலைவன் என்று உணர்ந்து நெக்கு நெக்குருகி என் உள்ளம் உன்னை நினைக்கும்படியாக நான் எதுவும் செய்ய என் மனம் நினைக்கவில்லை. விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத அந்த உன்னை நினைத்து உள்ளுருகி உன்னை நினைக்கின்ற அந்த நன்மையை கூட அதனால் ஏற்படுகின்ற நன்மையை கூட சிறிதும் நான் நினைக்கவில்லை என்று சொல்லி தன்னைத்தானே இகழ்ந்து பாடுகிறார். நலந்தான் இல்லாத சிறியேக்கு நல்கி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆளாக நான் விலங்காக ஒரு நல்ல சிந்தனை இல்லாதவனாக இருக்கக்கூடிய சிறியவனான கடைப்பட்டவன் நாயிலும் கடைப்பட்டவனாகிய நான் என்னை தேடி பெருமானே நீ நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி எந்த ஒரு நலமும் இல்லாதவன் எந்த ஒரு நன்மையும் பெருமானே உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் கூட நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அடியவனாகிய என்னை தேடி சிறியவனாகிய என்னை தேடி பெருமானே எப்படி நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி என்று பாடுகிறார். எப்படி என்னை தேடி இப்படிப்பட்ட ஒரு கடையவனாகிய கடையிலும் கடையவனாகிய என்னை தேடி உன்னுடைய நீள் கடல்களை காட்டி பெருமானே இந்த பூமி மீது நீ வந்து எனக்கு அருள் செய்தாயே என்று பெருமான் தனக்கு வந்து அருள் செய்த திறத்தை பாடுகிறார். செங்கண் நெடுமாலும் சென்றடந்து காண்பறிய பொங்குமலர் பூதலத்தே போந்தருளி என்று சொல்லி அவர் திரு அம்மானேலே அதை பதிவு செய்வார். திருமாலும் பிரம்மனும் தேடியும் அடிமுடி தேடியும் காண முடியாத பெருமான் சிவந்த கண்களை செந்தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடைய திருமால் இடந்து பூமியை பிளந்து கொண்டு போய்கூட உன்னுடைய திருப்பாதங்களை காண முடியாத அந்த திருப்பாதங்களை இந்த எளியவன் கண்டுகொள்ளும்படியாக இந்த பூதலத்திலே இந்த பூமியின் கண் என்னிடத்திலே வந்து எனக்கு காட்டி அருளினாயே என்று அற்புதமாக திருவம்மானிலே அவர் குறிப்பிடுவார். கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை என்று திரு அம்மானில சொல்லுவார். கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை என்று திருக்கண்ணால ஒரு பார்வை பார்த்து கடல் காட்டினாய் உன்னுடைய அந்த இணை மலர்கள் இணை தாமரை மலர் போன்ற திருவடிகளை எனக்கு காட்டினாய் அண்ணாமலையானே என்று அற்புதமாக பாடுறார். இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே என்று திருப்பூவல்லியில பாடுவார். அதாவது ஒரு அடியை மட்டும் காட்டவில்லை, 2 திருவடி தாமரைகளையும் எனக்கு காட்டினாய், அதனால் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே என்று தன்னுடைய தலைமேல் பெருமான் திருவடி வைத்து தீட்சை வழங்கிய அற்புதத்தை சொல்லுகிறார். தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை தாய் என்னை பெற்ற தாயை விட பெருங்கருணை கொண்டு எனக்கு அருள் செய்தாய பெருமானே என்று சொல்லி பெருமானை தன் தாயிலும் மேலானவன் தாய்க்கும் மேலான தயாநிதி என்பதை மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் பெருமான் அடியார்களுடைய உண்மையான பக்திக்கிறங்கி இந்த பூமியிலே ஏதோ ஒரு ரூபத்திலே வந்து அருள் செய்வான் என்பது திண்ணம். அங்கே உண்மையான பக்தியும் அன்பும் கலந்திருந்தால் அடியவர்களுக்கு எளியானாகி ஓடோடி வரக்கூடியவனும் பெருமான் என்பதை மாணிக்கவாசகருடைய மணிமணியான இந்த வார்த்தைகள் ஆகிய திருவாசகத்தின் கண் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். தாயான ஈசற்கு என்று தாய்க்கு நிகராக தாயை விட மேலாக என்று தன்னால் எவ்வளவு பெருமானை போற்ற முடியுமோ போற்றித்து இருக்கிறார். அற்புதமாக இன்றைய இந்த நல்ல நாளிலே குறிப்பிட்ட இந்த வரிகளுக்கான சைவ சித்தாந்த சாஸ்திர கருத்துக்கள் எவ்வாறு உள்ளது என்பது பற்றி சிந்தித்தோம். அடுத்தும் ஒரு நிகழ்வினூடாக
சைவ சித்தாந்த கருத்துக்கள் எவ்வாறு எங்களுடைய சிவபுராணத்திலே இடம்பெறுகின்றன என்னும் ஒரு நிகழ்விலே சந்திக்கும் வரை ஆன்மீகம் அறிவோம் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் சிறியனின் பணிவான வணக்கங்களை கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியாரவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.